ரகு தான் கூல்ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்து கொடுத்து ஆனந்தியே என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு ரகு மேலே எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. ரகுவை பிடிச்சா எல்லா உண்மையும் வெளிவருண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா அந்த விஷத்தை நான் தூக்குறேன், அவனை எப்படி தூக்கணும், அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. 4 பேரும் சூப்பராக பிளான் பண்ணி ரகுவை அவங்க நினச்ச இடத்துக்கு வர வைக்கிறாங்க. சௌந்தர்யா யாரோ ஒரு பொண்ணு மாதிரி ஃபோன் பண்ணி ரகுவை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. ரகுவும் யாரோ ஒரு பொண்ணு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆசையாக அங்கே கிளம்பி வராரு. அங்கே சௌந்தர்யா இருக்காங்க. ரகுவை பார்த்த உடனே 3 பேருக்கும் சிக்னல் கொடுக்குறாங்க. இவங்க சிக்னல் கொடுத்ததும் ரகு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. உடனே ஆனந்தி ரகுவை வெளுத்து வாங்குறாங்க. கட்டையையும் கம்பியையும் எடுத்து ரகுவை அடித்து உதச்சி என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை கேட்குறாங்க. மித்ரா இவங்களுக்கு வீடியோவில் ஏதோ க்ளூ கிடச்சிருக்கு போல், இவங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு இவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள மிஸ் பண்ணிடுறாங்க மித்ரா. ஆனந்தி ரகு கிட்ட என்ன நடந்ததுன்னு அடித்து உதச்சி கேட்குறாங்க. ரகு அடி தாங்க முடியாமல் உண்மை எல்லாத்தையும் கக்குறாரு. கருணாகரனும் மித்ராவும் சேர்ந்து தான் உனக்கு ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுக்க சொன்னாங்க, அதை மட்டும்தான் நான் செஞ்சேன், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இனிமே தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. ஏற்கனவே இவங்க மித்ரா மேலே சந்தேகப்படுறாங்க. இவன் நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போது அவங்க சந்தேகப்பட்டது கன்ஃபார்மும் ஆயிடுது. இப்போது கருணாகரனை இவங்க பிடிச்சி உதைக்க போகிறாங்களா, இல்லை மித்ரா வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறாங்களா, உண்மை எப்படி வெளிவர போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனந்தி எப்படி தனக்கு நடந்த கொடுமைக்கு மகேஷ் தான் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மகேஷை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை கருவை கழிச்சிட்டு லவ் பண்ண அன்பையே கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது இப்போது ட்விஸ்டாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.